ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் முதற்கட்ட பணிகள் ஆரம்பம். துணைநிலை ஆளுநர் தகவல்களை பதிவிட்டு துவக்கம். சூடுபிடிக்கும் கூட்டணி கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்கும் விவகாரம் சமரசம் பேச மத்திய அமைச்சர் புதுச்சேரிக்கு வருகை. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அவசியம், முதலமைச்சர் ரங்கசாமி அறிவுறுத்தல். புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி மருந்து கடைகள் இயங்காது, சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை கட்டுப்படுத்த வலியுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை பதிவிட்டு தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 2027ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட பணிகள் மே மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வருகின்ற 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு முதல் கட்ட கணக்கெடுப்பு பணிகள் இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுகிறது. முதல் கட்ட பணியினை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது இல்லத்தில் இருந்தபடியே பதிவு செய்து தொடக்கி வைத்தார். பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இணையத்தில் தகவல்களை பதிவேற்றம் செய்யும் இந்த சுய கணக்கெடுப்பில் அனைவரும் பங்கு பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அவரது குடும்ப உறுப்பினர்களின் தகவல்களை இணையதளத்தின் மூலம் பதிவிட்டு இந்த பணிகளை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்வின் போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு திட்டத்தின் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு, கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர் மற்றும் இணை இயக்குனர் புவனேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கூட்டணி கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்கும் விவகாரம் சூடுபிடித்துள்ளதால் சமரசம் செய்வதற்காக மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்வியா முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பதவியேற்றது. கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமியோடு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நமச்சிவாயமும், என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் ஒரு அமைச்சர் சபாநாயகர் பதவி வழங்கப்படும் என தெரிகிறது. இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட்டணி கட்சியான லட்சிய ஜனநாயக கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என விரும்புகின்றனர். அதே நேரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பாரதிய ஜனதா கட்சி அல்லது மற்றொரு கூட்டணி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என விரும்புகிறார். இது என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் இடையே மோதலாக வெடித்துள்ளது. இதனால் தான் முதலமைச்சர் பதவியேற்கும் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு அமைச்சர் பதவி வழங்க ரங்கசாமி பரிந்துரை செய்தார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இதை நிராகரித்துவிட்டனர். இதையடுத்து என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவை அமைச்சராக்கினார். ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அவர் இதுவரை சம்மதம் தெரிவிக்கவில்லை என தெரிகிறது. நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்வியா ஞாயிற்றுக்கிழமை மாலை புதுச்சேரி வருகிறார். அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை ஞாயிற்றுக்கிழமை இரவு அல்லது திங்கட்கிழமை காலை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதில் சமரசம் ஏற்பட்டால் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்து முழு விவரங்களையும் அளிக்க வேண்டும் என சட்டசபை வளாகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கி தங்களது விவரங்களை சரியாகவும் முழுமையாகவும் அளிக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அறையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசின் திட்டமிடல் மற்றும் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். மேலும் கணக்கெடுப்பு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், குடும்ப உறுப்பினர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, வசிப்பிடம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் முழுமையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
இந்த கணக்கெடுப்பின் மூலம் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் சரியான பயனாளிகளுக்கு சென்றடைய உதவும் என்பதால் பொதுமக்கள் இதனை பொறுப்புணர்வுடன் அணுக வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்தார். சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் வரும் 20ஆம் தேதி புதன்கிழமை அனைத்து மருந்து கடைகளும் இயங்காது என மருந்து வணிகர்கள் சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்க செயலாளர் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் வருகின்ற 20ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்தம் நடைபெறும் என்றும் மருந்துகள் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடுக்க வேண்டும் என்றும் சிறிய மருந்து வணிகர்களை பாதுகாக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய போராட்டத்தை அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதில் புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் கலந்து கொள்வதாகவும் இதனால் வரும் 20ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருந்து கடைகள் இயங்காது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தற்காலிக சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில செயலாளர் அன்பழகன் வரும் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மக்கள் மாலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பதவியேற்க உள்ளார். புதுச்சேரி மாநில சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சராக கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பதற்காக தற்காலிக சபாநாயகராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழா வரும் திங்கட்கிழமை மே மாதம் 17ஆம் தேதி பிற்பகல் 12:15 மணிக்கு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற உள்ளது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிலையில் அதன் பின்னர் சட்டசபைக்கு செல்லும் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டசபை வருகின்ற 20ஆம் தேதி கூட்டப்படும் என்றும் அப்பொழுது புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடுவார். புதுச்சேரியில் தொடங்கியுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதற்கட்ட பணிகளில் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து தகவல்களை அளிக்க வேண்டும் என அமைச்சர் நமச்சிவாயம் கேட்டுக்கொண்டுள்ளார். நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி என்னும் கருப்பொருளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக சுய கணக்கெடுப்பு பணி புதுச்சேரியில் தொடங்கியுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட பணிகளை அமைச்சர் நமச்சிவாயம் தனது இல்லத்தில் இருந்தபடி அவரது குடும்ப உறுப்பினர்களின் தகவல்களை பதிவிட்டு இணையதளம் மூலமாக தொடங்கி வைத்தார். அப்போது சுய கணக்கெடுப்பை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்து அதிகாரிகள் அவருக்கு விளக்கி கூறினர். வருகின்ற 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சுய கணக்கெடுப்பு பணியில் அனைவரும் தங்களது குடும்ப உறுப்பினர்களின் தகவல்களை பதிவிடுமாறு அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். 16வது முறையாக மேற்கொள்ளப்படும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அனைவரும் தங்களது குடும்ப உறுப்பினர்களை பற்றிய விவரங்களை சரிவர பூர்த்தி செய்து அரசின் திட்டங்களை சரிவர தீட்ட வழிவகை செய்யுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்படும் இந்த சுய கணக்கெடுப்பின் மூலம் கொடுக்கப்படும் விவரங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் அப்போது உறுதியளித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கான காரணத்தை வழிகாட்டும் குழுவினர் ஆராயும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் அப்போது கூறுகையில், புதுச்சேரியில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாகவும் இருப்பினும் தேர்தல் முடிவு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளதாக தெரிவித்தார். கூட்டணியில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாகத்தான் இந்த தோல்வி ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் தோல்விக்கான பொறுப்பை தானும் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். புதுச்சேரியில் ஆட்சியில் இருந்த என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியில் ஊழலில் ஈடுபட்ட போதும் பணபலம் அதிகார பலத்தால் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கிரிஷ் சோடங்கர் தலைமையில் வழிகாட்டுதல் குழு அளிக்கும் பரிந்துரை அடிப்படையில்தான் தோல்விக்கு பிறகு கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கை இருக்கும் என்றும் அதேபோன்று தமிழக வெற்றி கழகத்துடன் புதுச்சேரியில் இப்போது கூட்டணி ஏற்படுமா என்பது குறித்தும் அந்த குழுதான் முடிவு எடுக்கும் என்றும் அவர் அப்போது கூறினார். மேலும் அவர் கூறுகையில், இந்திய பிரெஞ்சு உறவு அடிப்படையில் புதுச்சேரியில் பிரெஞ்சு பாடத்தை மாணவர்கள் விரும்பி படித்து வருகின்றனர் என்றும் இது தொடர்பாக பல்வேறு தமிழ் அமைப்புகள் போராட்டம் நடத்தியும் முதலமைச்சர் ரங்கசாமி எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கிறார் என குற்றம் சாட்டினார். உடனடியாக பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதி பிரெஞ்சு மொழி புதுச்சேரியில் தொடர முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் அனைவரும் தாங்களாகவே முன்வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்க வேண்டும் என அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேட்டுக்கொண்டுள்ளார். இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் புதுச்சேரி மாநிலத்தில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து இணையதளத்தில் தகவல்களை பதிவேற்றம் செய்யும் சுய கணக்கெடுப்பு முறையை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி தனது சுய விவரத்தை தனது கைபேசியில் பதிவு செய்தார். மேலும் புதுச்சேரியில் வாழ்கின்ற பொதுமக்களும் உருளையன்பேட்டை தொகுதி மக்களும் தாங்களாகவே முன்வந்து சுய விவரங்களை பதிவு செய்தல் மற்றும் வீடு வீடாக வரும் கணக்கெடுக்கும் பணிகள் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வின் போது புதுச்சேரி தாலுகா வட்டாட்சியர் சிலம்பரசன், வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்.
புதுச்சேரி காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் வைகாசி கிருத்திகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மற்றும் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் காராமணிக்குப்பத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வைகாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ந்து சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. கிருத்திகையை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். வைகாசி மாத கிருத்திகையொட்டி உற்சவ மூர்த்திகள் அலங்கரிக்கப்பட்டு உள்புறப்பாடும் நடைபெற்றது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை காராமணிக்குப்பம் சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தான நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு மும்மொழி கல்வி கட்டாயமாக்கப்பட்டு வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு இதுவரை கட்டாயம் ஆக்கப்படாமல் இருந்த நிலையில் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு கட்டாயம் ஆக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை பள்ளி கல்விக்கான தேசிய பாடத்திட்ட கட்டமைப்புடன் சேர்ந்து இதற்கான சீரமைப்பு செய்யப்பட்டு இருப்பதாக சிபிஎஸ்இ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. 3 மொழிகளில் குறைந்தது 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும் என்றும் 1 வெளிநாட்டு மொழிகளில் ஏதும் இருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அல்லது 3 இந்திய மொழிகளை கற்பித்து 4வதாக வெளிநாட்டு மொழியை கற்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பாடத்துக்காக NCERT பாடத்திட்டத்தை ஆய்வு செய்த பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. 2026-27ஆம் கல்வியாண்டு தொடங்கிவிட்டதால் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்புக்கு உரிய 3ஆம் மொழி பாடம் இருக்காது என்றும், எனவே 10ஆம் வகுப்புக்கு இந்த ஆண்டு பொதுத் தேர்வில் இது கட்டாயம் ஆகாது எனவும் கூறப்பட்டுள்ள நிலையில் 9ஆம் வகுப்புக்கு புதிய பாடத்திட்டத்தை புத்தகங்கள் வரும் வரை 6ஆம் வகுப்பின் 3ஆம் மொழி பாடத்தை பயன்படுத்துமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய உத்தரவு ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவதால் இதனை முன்னிட்டு பள்ளிகள் தங்களுக்கான மொழிகளின் தேர்வை ஜூன் 30ஆம் தேதிக்குள் ஓயாசிஸ் இணையதளத்தில் புதுப்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தனிநபரிடம் 1.34 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டையை சேர்ந்தவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளதாக தெரிகிறது. இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் பல்வேறு தவணைகளாக 1,34,000 ரூபாயை முதலீடு செய்துள்ளார். பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. இதேபோல் சாரத்தை சேர்ந்த நபர் 14,000 ரூபாயும், கருவடிக்குப்பம் சேர்ந்தவர் 10,000 ரூபாயும், ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்தவர் 8,000 ரூபாய் என மொத்தம் 4 பேர் 1,66,000 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் இணைந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,350 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,840 ரூபாய். இத்துடன் AM செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.